அனைவருக்கும் வணக்கம். மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல இப்போ நம்ம இருக்கிறது 6வது பகுதியில். இதில் நம்ம பார்க்க போகிறது எம்டினஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி இந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஆல்ரெடி இதை மற்றவங்க வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு கருத்துக்கள் மூலிமா வெவ்வேறு ஐடியாலஜி மூலிமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட புரிதலில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வடிவமைச்சு அதை ஒரு வழிமுறையாக உங்களுக்கு தர்றோம். ஓகே, இப்போது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களும், எல்லா உயிர்களும், எல்லா இடமும், சின்ன சின்ன பொருட்கள் இருந்து பெரிய பொருட்கள் இருந்து யானை, சிங்கம், கரடி, எறும்பு, கிருமி, மனுஷன், ஆணு, பெண்ணு எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆனது. பஞ்சபூதத்தால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் மிக்ஸ் ஆகி அந்தந்த பொருளாக, அந்தந்த உயிராக, அந்தந்த விலங்குகளாக, அந்தந்த பறவைகளாக உருவாகி நிற்கிது. ஸோ எல்லாமே பஞ்சபூதத்தின் கலவையாக நிற்கிது. இப்போது இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகியிருக்கும், இது எப்படி ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா, பஞ்சபூதத்தோட வரிசை எப்போவுமே முதல்ல ஆகாயம், அடுத்து காற்று, அடுத்து வெப்பம், அடுத்து நீர், அப்புறம்தான் நிலம். இந்த வரிசையில் தான் பஞ்சபூதங்கள் உருவானுச்சு. அப்போ எல்லாத்துக்கும் மூலமானது அந்த ஆகாய தத்துவம், வெற்றிடம், எம்டி ஸ்பேஸ். இந்த வெற்றிடம் தான் எல்லாமே உருவாக ஆரம்பிச்ச முதல் இடம். அப்போ அந்த ஆகாயம்தான் முதல்ல தோன்றின ஒரு தத்துவம், ஒரு அமைப்பு. அது எப்போ தோன்றுச்சு, எத்தனை கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த ஆகாயம், அந்த வெற்றிடம், அந்த எம்டி ஸ்பேஸ் அதுதான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. இது அறிவியல் பூர்வமாகவே நிறுவியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும், எல்லா நபர்கள்கிட்டையும், எல்லா பொருளையும், நீங்க கண்ணால பார்க்குற எல்லா விஷயத்திலையுமே இந்த ஆகாய தத்துவமும் இருக்கு, இந்த எம்டி ஸ்பேஸுமே இருக்கு, இந்த வெற்றிடம் கண்டிப்பா இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கு. ஒரு புழுக்கிட்ட இருக்கு, பூச்சிக்கிட்ட இருக்கு, மிருகத்துக்கிட்ட இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, டிவியில் இருக்கு, ஒரு கட்டடத்துல இருக்கு, ஒரு மரத்துல இருக்கு, வானத்துல இருக்கு, நிலாவில் இருக்கு, சூரிய குடும்பத்துல இருக்கு. இப்படி எல்லாத்துலயுமே இந்த ஆகாயம், இந்த வெற்றிடம் தான் இருக்கு. ஒரு சின்ன பொருளையோ ஒரு சின்ன உயிரையோ நுண்ணோக்கி மூலயமா அதுக்குள்ள போய் அடுத்து என்னன்னு பார்த்தா பார்ட்டிகிள்ஸ், அணுக்கள், அணு துகள்கள், அணு கூட்டம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு அணு, அப்புறம் அணுவையும் இன்னும் ஆழமா போய் பார்த்தா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதையும் இன்னும் ஆழமா போய் பார்த்தா அங்கேயுமே சின்ன வெற்றிடம் தான் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த எம்டினஸ், இந்த ஆகாயம், இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இத்தனை பொருட்களும், இத்தனை உயிர்களும், இத்தனை உலகத்துல இருக்க அத்தனை விஷயங்களும் எப்படி இந்த எம்டினஸ்ல இருந்து பிறந்திருக்கும், எப்படி இந்த எம்டினஸ்ல இருந்து உருவாகி இருக்கும், படைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த வெற்றிடத்துல, இந்த எம்டினஸ்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு, அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதுக்குன்னு சில சிந்தனைகள் இருக்கு, அதுக்குன்னு சில செயல்பாடுகள் இருக்கு, அதுக்குன்னு நிறைய எனர்ஜி இருக்கு. ஆனா அதை நம்ம மனித அறிவால புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிற அளவு மனித அறிவு இன்னும் வளர்ச்சி அடையல, அந்த பரிமாணத்துக்கு இன்னும் போகல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க குறைந்த அளவு அதை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதை ஓரளவு கிரகிச்சு அதை தான் சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள், முனிவர்கள், தெய்வீகமா வாழ்ந்துட்டு போன நபர்கள், இவங்க எல்லாருமே மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த மனசு, அந்த சிந்தனையோட செயல்பாட்டிலிருந்து தான் ஒவ்வொன்றா உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இது ஒன்று. அப்புறம் இந்த எம்டினஸ்க்கு எல்லாமே பாசிபிள், எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த வெற்றிடத்துக்கு, இந்த எம்டினஸ்க்கு எல்லா பொருளுமே சாத்தியம். எவ்வளோ பொருளை வேணாலும் உருவாக்க முடியும், எவ்வளோ மனிதர்கள் வேணாலும் படைக்க முடியும், எவ்வளோ உயிரினத்தை வேணாலும் படைக்க முடியும், எவ்வளோ தாது பொருட்கள், கனிமங்கள், நீர், நிலம், மின்னல், புயல், பறவை, கிருமி, கல், மண், இப்படி எதை வேணாலும் உருவாக்க முடியும், எதை வேணாலும் அழிக்க முடியும். உருவாக்குற பாசிபிலிட்டியும் உருவாக்குற எனர்ஜியும் சாத்தியமும் அந்த எம்டினஸ்க்கு உண்டு. அத்தனையும் அழிக்கிற, இல்லாம பண்ற, சுத்தமா அழிச்சு முடிக்கிற எனர்ஜியும் பாசிபிலிட்டியும் அந்த எம்டினஸ்க்கு உண்டு. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது எப்படி சார் எல்லாத்தையும் உருவாக்க முடியும், எல்லாத்தையும் அழிக்க முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருட்கள், நபர்கள், சூழல்கள், சம்பவங்கள், கருத்துக்கள் இப்ப இருக்காது.
டோட்டலாக வேறையாக இருக்கும். அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அதே போல் இப்போ இருக்கிற விஷயம் இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது. அப்போது இத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றா உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது, ஒவ்வொன்றும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அழிக்கிறதும் உருவாக்குறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டியும் அந்த எம்டினஸ்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி அந்த பாசிபிலிட்டி, அந்த எனர்ஜி இதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ மனித கூட்டம் பெருகி இருக்காது, இவ்வளோ கண்டுபிடிப்பு வளர்ந்துருக்காது, இவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்காது. அப்படியே படைச்ச நபர்கள், படைக்கப்பட்ட உயிரினங்கள் மட்டும் அப்படியே வாழ்ந்து முடிச்சிருந்திருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து படைப்பும் நிகழுது, அழிப்பும் நிகழுது. அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த உலகம் இந்த அளவு எவால்வ் ஆகி நிற்கிது. இன்னும் 1000 வருஷங்களுக்கு இன்னும் எவால்வ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போது எல்லாத்தையும் உருவாக்குற சக்தி, எல்லாத்தையும் அழிக்கிற சக்தி இந்த எம்டினஸ்க்கு உண்டு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த சிந்தனை, அந்த பாசிபிலிட்டி, அந்த எனர்ஜிக்கு உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த எம்டினஸ்க்கு, இந்த ஆகாயத்துக்கு, இந்த வெற்றிடத்துக்கு நேரம், காலம், மணி, நாட்கள், வாரம், மாதம், வருடம் இந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு நொடிய பல யுகங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், பல ஆயிரம் வருடங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், பல கோடி வருடங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பல கோடி வருடங்களோட அனுபவத்தை ஒரு நொடிக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி சார் நேரத்தை சுருக்கவும் நேரத்தை விரிவாக்கவும் முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 12 வயசில் நடந்த சம்பவத்தை, ஒரு அடிபட்ட நிகழ்வை எடுத்துக்கலாம். அந்த சம்பவம் நடந்தப்ப நமக்கு இருந்த உணர்வு, அப்போ சுற்றி இருந்த நபர்கள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்க பேசின வார்த்தைகள், அப்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம், அந்த உணர்வு, அந்த பயம், அந்த எண்ணம், இது எல்லாத்தையும் 80 வயசுலேயும் நம்மளால் அதே மாதிரி உணர முடியும். சாத்தியம்தான். வெறுமனே குறுகிய மனது, குறுகிய வாழ்க்கையை கொண்ட மனித அறிவுனாலேயே 80 வயசுலேருந்து 12 வயசுக்கு ட்ராவல் ஆகி அப்போ நடந்த அந்த விஷயத்த அப்படியே உணர முடியுது. அப்படின்னா எல்லை இல்லாத பாசிபிலிட்டி, எனர்ஜி, சக்தி, இதை அத்தனையும் வச்சிருக்கிற, எல்லா இடத்துலையும் நிரவி பரவி இருக்கிற அந்த எம்டினஸ், அதுக்குள்ளே இருக்க இன்டெலிஜென்ஸ்க்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே இன்சிடென்ட், அதே உணர்வு இந்த நேரத்துக்கு உணர்த்த முடியும். அதே போல் இனி உருவாக போகிற அத்தனை விஷயங்களையும் இந்த நேரத்துக்கு உணர்த்த முடியும். ஸோ இந்த எம்டினஸ், இந்த ஆகாயம் பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ப்ரெசென்ட்லையும் இருக்க முடியும், ஃப்யூச்சருக்கும் போக முடியும். ஸோ டைம் லிமிட் இந்த எம்டினஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். யூனிவர்ஸ் முழுக்க இருக்க எம்டினஸ் பரமாத்மான்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ளே இருக்கிறது சாதாரண ஆத்மா, அது சூப்பர் கான்சியஸ் மைண்ட். நம்மக்கிட்ட இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட். அது பெரிய சிஸ்டம், நம்ம சின்ன சிஸ்டம். அந்த பெரிய அமைப்பில் நம்ம ஒரு சின்ன துகள் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு. ஆனால் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற அத்தனை அமைப்பில் ஒரு சின்ன பகுதி நமக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற எம்டினஸ்குள்ளே நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படுறீங்களோ, எப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் கொண்டு போகிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸுமே ரியாக்ட் ஆகி இந்த யூனிவர்ஸுமே செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் இந்த எம்டினஸ்க்கு, இந்த ஆகாயத்துக்கு இடம், பிளேஸ், குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறது ஒரு எல்லையே கிடையாது. எந்த இடத்துக்கும் போக முடியும், எந்த இடத்தையும் அனுபவத்தில் கொண்டு வர முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இப்போ நம்ம மனசில் இப்போ இங்கிலாண்டில் நம்ம இருக்கிற மாதிரி திங்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்கிலாண்டை ஏதோ ஒரு வகையில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம், அல்லது நேரடியாக கூட சில பேர் போயிருப்பாங்க, அல்லது சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அந்த அனுபவத்தை வச்சு நம்ம மனசில் ஒரு செகண்டில் திங்க் பண்ண உடனே நம்ம லண்டனுக்கு போயிட முடியும். நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்த உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். மனித மனத்தினாலேயே இந்த அளவு முடியுது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சாத்தியமும் வச்சிருக்கிற அந்த எம்டினஸ்குள்ளே இருக்க இன்டெலிஜென்ஸ்க்கு இடம், பொருள், பகுதி, பிளேசஸ் ஒரு விஷயமே இல்லை. எந்த இடத்துல வேணாலும், எவ்வளோ இடத்துல வேணாலும் நமக்கு தேவையான விஷயங்களை அமைச்சுக்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு, உணர்றதுக்கு வாய்ப்பை இந்த எம்டினஸ் கொடுக்கும். ஸோ ஓவராலாக நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஒன்று, எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆனது. அந்த பஞ்சபூதம் எதால் ஆனது அப்படின்னா ஆகாயத்தால் ஆனது. அந்த ஆகாயம், அந்த எம்டினஸ் அப்படிங்கிறது எல்லா பொருளுக்குள்ளேயும், எல்லா மனிதருக்குள்ளேயும், எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்குது. அந்த எம்டினஸ்க்கு, அந்த ஆகாயத்துக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு சக்தி, ஒரு சிந்தனைகள் இருக்குது. அந்த சிந்தனை மூலயமா தான் இத்தனை பொருட்கள், இத்தனை நபர்கள், இத்தனை உயிர்கள் படைக்கப்பட்டது. அத்தனை உயிர்களும் அத்தனை பொருட்களும் அழிக்கவும் படுது.
இதுக்கு டைமோ இடமோ ஒரு பொருட்டே இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், சுருக்க முடியும். அதே போல் எந்த இடத்துக்கு வேணாலும் எவ்வளோ இடத்த வேணாலும் நமக்கு பாசிபிளாக கொண்டு வர முடியும். ஸோ எல்லாமே சாத்தியமான ஒரு எம்டினஸ் தான் நம்ம ஆள் மனசுக்குள்ளேயும் இருக்குது, எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்குது, இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் நிறைய இருக்குது. அந்த எம்டினஸ் கூட தான் நம்ம இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த போகிறோம். இந்த எம்டினஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சாத்தியம், ஹை எனர்ஜி, ஒரு பெரிய குடோன்னு வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் கிடைக்கும், எதை வேணாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குடோன். அந்த இடத்துல நமக்குள்ளே இருக்க எமோஷன், எண்ணங்கள், ஐடியாலஜி, கருத்து, செயல்கள் மூலமா நம்ம என்ன வைப்ரேஷனை நமக்குள்ளே இருக்க எம்டினஸ்க்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எம்டினஸ் செயல்பட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்களை, சம்பவங்களை நமக்கு கொடுக்கும். ஏன்னா எம்டினஸ் அப்படிங்கிறது என்ன இன்புட் தரமோ அதுக்கான ரிசல்ட்டை தரக்கூடிய பாசிபிலிட்டி அந்த எம்டினஸ்க்கு உண்டு. ஸோ அதனால நம்ம வெளிப்படுத்துகிற வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பாசிபிலிட்டியான சம்பவங்கள், நிகழ்வுகள், எண்ணங்களை மறுபடியும் அந்த எம்டினஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே முறையில் தான் ஜாதகமும் ஒர்க் ஆகுது. ஜாதகம் அப்படிங்கிறது முன்னாடி நடந்த பாஸ்ட் லைஃப்பில் அல்லது நம்மளது முன்னோர்கள் லைஃப்பில் நடந்த நிகழ்வுகள், செயல்கள், எண்ணங்களோட கர்ம பதிவு, ஆழ்மன பதிவு, கர்மா தான் உள்ளே இருக்கும். ஸோ அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆகாயத்துக்கும் அந்த கர்மாவுக்கும் அப்பப்போ கனெக்டிவிட்டி ஏற்பட்டு அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் ஆக்ட் ஆகி அந்த எம்டினஸ்க்குள்ள ஒரு பாசிபிலிட்டி உருவாகி உள்ளே இருக்கிற கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகளை நடத்த ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் ஜாதகத்தில் இருக்க மாதிரி மேக்சிமம் ரிசல்ட்டு, மேக்சிமம் சம்பவங்கள், மேக்சிமம் நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. ஏன்னா இந்த பாஸ்ட் லைஃப் கர்மா எல்லாமே ஆள் மனசில் ஆல்ரெடி தங்கிருச்சு. அது டைரக்டாக அந்த எம்டினஸ், அந்த ஆகாய தத்துவத்தோட கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போது அந்த கர்மாவோட வைப்ரேஷன் அந்த எம்டினஸ்க்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற சம்பவங்கள், அதுக்கேற்ற பாசிபிலிட்டி, அதுக்கேற்ற சிந்தனை, நபர்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிப்பாங்க, நிகழ ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம சரியான இன்புட்டை நம்ம ஆழ்மனதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்புட் நம்ம ஆழ்மனது கூட இருக்கிற அந்த எம்டினஸோட கனெக்ட் ஆகி அதுக்கான சாத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் எந்தளவு வீரியமாக, எந்தளவு ஃபோர்ஸாக, எந்தளவு எனர்ஜெட்டிக்காக அந்த எம்டினஸ் கூட கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாமே அமையும். ஸோ அந்த சாத்தியத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகி இன்புட்ஸை கொடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம சொல்ல வர்றது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம், இந்த எம்டினஸ்க்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு மனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த மனசுக்கு, அந்த சிந்தனைக்கு மனிதர்களை ஏன் படைக்கணும், உயிர்களை படைச்சதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெறுமனே உயிர்களை தோற்றுவிச்சு செயல்பட்டு சந்தோஷமாக வாழ்ந்து திருப்தியாக நிறைவாக அந்த லைஃப்பை முடிக்கணும், ஃபுல்ஃபில்லாக நிறைவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு உயிரையும் இந்த எம்டினஸ், அந்த பாசிபிலிட்டி இத்தனை உயிர்களையும் படைக்குது. ஸோ நம்மளோட நோக்கமே ஹாப்பியாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தான், திருப்தியாக நிறைவாக வாழ்ந்து முடிக்கிறது தான் ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததுக்கான நோக்கம். அதில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வேணாலும் அமைச்சுக்கலாம், அதுக்கான சாத்தியம் இயற்கை கொடுத்துருக்கு. இதை எப்படி சார் சொல்கிறீங்க, எம்டினஸ் இயற்கை நம்ம சந்தோஷமாக இருக்கத்தான் படைச்சது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல ஒரு புழு உருவாகுது, ஒரு பூச்சி உருவாகுது, ஒரு டப்பாவில் ஒரு தானியத்தை போட்டு அடைச்சி வச்சுட்டீங்க ரொம்ப நாளுக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வண்டு இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பல இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வண்டு எப்படி வந்தது, தேவையான சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுதியான உயிர்கள் வந்துடும். அப்போது நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையான சோர்ஸ் ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சோர்ஸை கொடுக்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தோட கடமை, இயற்கையோட கடமைன்னு அர்த்தம். இப்போ கரண்டாக இருக்கிற சமூக கட்டமைப்பின்படி ஒரு மனுஷன் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தேவையான சோர்ஸ், அவைலபிலிட்டி, அடிப்படை தேவை என்ன அப்படின்னா அது பணம். நான் கமர்ஷியலாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்க விதி, ஒரு ரூல். சரியாக உங்களுக்கான பணம் வரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இயற்கையை, நேச்சரை, அந்த எம்டினஸை கொஸ்டின் பண்ணலாம். என்னையே இப்படி வச்சுருக்க, உன்னோட ரூல்ஸ் படி நான் நல்லா வாழ்கிறதுக்கும் திருப்தியாக வாழ்கிறதுக்கும் தேவையான பாசிபிலிட்டியை கொடுக்கணும்ல அப்படின்னு தாராளமாக கேட்க முடியும். எனக்கு தேவையான பணத்தை கொடு, அதுக்கு நான் தகுதியாக இருக்கேன், தகுதியான செயல்களை செய்கிறேன் அப்படின்னு நீங்களும் முன் வரணும், பிரபஞ்சத்திட்டையும் கேட்கணும். ரெண்டும் கோஇன்சிடென்ட் ஆகும்போது உங்களுக்கு தேவையான அத்தனை பொருளாதாரமும், உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம்,
உறவுகள், வீடு, தொழில் எல்லாமே பக்காவாக அமையும். ஸோ பிரபஞ்சமே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நான் பொதுவாக சொல்கிற பிரபஞ்சம், யூனிவர்ஸு, எம்டினஸ்ஸு, இறை, பரமாத்மா, சூப்பர் கான்சியஸ் மைண்ட், பாசிபிலிட்டி, டார்க்னஸ், இது எல்லாமே ஒரே ஒன்றை தான் குறிக்குது. அது அந்த எம்டினஸ், அந்த ஆகாயத்தை தான் குறிக்குது. வேர்டு தான் வேறு வேறு வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவேன், ஆனால் எல்லாமே அந்த ஆகாயம், அந்த எம்டினஸ், வெறுமை, அந்த இருள், அதை தான் குறிக்குது. அப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான இஷ்யூ வந்தாலும் சரி, டே டு டே லைஃப்பில் எப்பெல்லாம் முடியுமோ அப்பப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற எம்டினஸோட கனெக்ட் ஆகுங்க. அந்த எம்டினஸ்குள்ளே ஒரு ஆழ்ந்த இருள், ஆழ்ந்த அமைதி இருக்குது. அந்த அமைதி கூட ஜஸ்ட் கண்ணை மூடி கனெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள். இதை அஃபர்மேஷனுக்கும் பயன்படுத்தலாம், அல்லது உங்கள் நோக்கங்களை சொல்லலாம், அல்லது விசுவலைசேஷனும் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி விசுவலைசேஷன் அப்படிங்கிற மெடிடேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிற வீடியோவில் இதைத்தான் பண்ணியிருப்போம். அது லாங் வெர்ஷன், இது ஷார்ட் வெர்ஷன். டக்குன்னு கண்ணை மூடி அல்லது கண்ணை திறந்து கூட பண்ணலாம். உங்களுக்குள்ளேயும் வெளி உலகத்திலையும் இந்த ஆகாயத்திலையும் பிரபஞ்சத்திலையும் இருக்கிற எம்டினஸோட டக்குன்னு கனெக்ட் ஆகி எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்குது, எனக்கு தேவையான பணம் கிடைக்கிது. இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா டக்குன்னு கண்ணை மூடி அந்த எம்டினஸோட கனெக்ட் ஆகி அந்த அமைதியோட கனெக்ட் ஆகி இந்த பிரச்சனை சால்வ் ஆகி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, இதை பக்காவாக சால்வ் பண்ணிட்டேன், அது மூலயமா கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, என் கலீக்ஸு, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்புட்ஸை, தாட்ஸை கொடுக்கணும். விஷுவலைசேஷன் பண்ணணும், அல்லது அஃபர்மேஷன் பண்ணணும், அல்லது நடந்த மாதிரி நினச்சி பார்க்கணும். ஸோ சுருக்கமாக சொல்கிறது, அந்த எம்டினஸ்குள்ளே இருக்கிற அமைதியோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுங்க. உங்களோட பாசிட்டிவான நோக்கம், பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுங்க. அது பேசினாலும் சரி, நினச்சாலும் சரி, எழுதினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் எம்டினஸ் கூட கனெக்ட் ஆகணும். எம்டினஸ்குள்ளே ஒரு இருள், ஒரு டார்க்னஸ், ஒரு அமைதி உண்டு. அதோட நீங்கள் கனெக்ட் ஆகி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள். நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே அந்த வெற்றிடம் இருக்குது. அதை உணர்ந்து அதோட அமைதி கூட கனெக்ட் ஆகி உங்களோட இன்புட்ஸை கொடுக்கணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட, இந்த யூனிவர்ஸோட, அந்த எம்டினஸோட டைரெக்டாக கனெக்ட் ஆவீங்க. அந்த எம்டினஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான பாசிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை இந்த எம்டினஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் எந்தளவு ஆழமாக, ஈடுபாடாக, அமைதியாக, எனர்ஜெட்டிக்காக அந்த டார்க்னஸ் கூட, அந்த எம்டினஸ் கூட கனெக்ட் ஆகி இன்புட்ஸை கொடுக்குறீங்களோ அந்தளவு வீரியமாக அந்த செயல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியையும் இந்த எம்டினஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராக்டிஸை எந்த நேரத்துலையும், யார் கூட இருக்கும்போதும், தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்குனதுக்கு பிறகு, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, எல்லாத்துலேயுமே இந்த எம்டினஸோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள். எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். ஆல்ரெடி நடந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள், அல்லது அஃபர்மேஷனாக சொல்லுங்கள். ஸோ இந்த எம்டினஸ், இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிற மந்திரத்தை ப்ராப்பராக பயன்படுத்தி உங்கள் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதுக்காக தான் இப்படி ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக பண்ணுங்கள். எப்போ வேணாலும் பண்ணுங்கள், எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அடிக்கடி எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் இந்த எம்டினஸோட கனெக்டாக இருக்கிறது தான் மிகச்சிறந்த ஈர்ப்பு விதி ப்ராக்டிஸ்க்கு ஒரு வழிமுறை. இது சிறந்த ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.